எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ மிஸ் ஆகிட்டுருந்துச்சு போடுறது. இதுவும் வேளாங்கண்ணி வீடியோ தான். இது மீன் வாங்க போயிருந்தோம் நாங்கள் அன்றைக்கி. பாருங்கள், மத்தி மீன் இவ்வளோ மீன் வந்து 180 ரூபா கொடுத்தாங்க. இங்கெல்லாம் நம்ம வாங்கினோம்னா இது 250 300 இருக்கும் பெங்களூர்லலாம். ரேட் இவ்வளோ தான். நீங்கள் இருக்கிற இடத்துல மேபி கம்மியாக இருக்கலாம். எனக்கு என்னமோ வேளாங்கண்ணியில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்பயே பிடிச்சிருந்தாங்க. மார்க்கெட்டில் வாங்கலை, இது நாங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷிங் அவங்க போகிறாங்க பாருங்கள், அங்கே வாங்கியிருந்தோம். இதுதான் எடுத்துன்னு போயிட்டு க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம் இன்றைக்கி. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 2 கேஜி அளவுக்கு இருந்துக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே மசாலா போட்டு செய்தோம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம மசாலா போட்டு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சாலும் அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே போயிருக்காது. இவ்வளோ நல்ல டேஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், சர்ச் தெரியுது இங்கேருந்து. இதெல்லாம் மார்க்கெட்டு இடம், போகிற வழி, பீச்சுக்கு போகிற வழி. இங்கே போனாவே ஒரு தனி ஃபீலாக இருக்கும். போயிருக்கவங்களுக்கு தெரியும் இது. அவ்வளோதான். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து ரசம் வச்சிட்டோம்னா, மத்தியானமே சேர்ந்து வச்சிட்டோம்னா சாயங்காலமாக போய் சர்ச்செல்லாம் சுற்றிட்டு வரத்துக்கு நம்மளுக்கு டைம் இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து அவ்வளோ கட்டுப்படி ஆகாது. ஒரு இடத்துல வந்து நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல வாங்கணும். நாங்கள் ஹோட்டலில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம சமைச்சு சாப்பிட்றது வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சி நம்மளே அங்கே வாங்கி சமைச்சு சாப்பிட்றது அது வேறு மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.